Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. சேலம் நெடுஞ்சாலை நகர் அருகே கிருஷ்ணா நகரில் மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து ஆலோசனை நடைபெற்று வருகிறது. இது குறித்த தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன், விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் அருண். சேலம் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்த நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சேலம் நெடுஞ்சாலை நகர் அருகில் உள்ள கிருஷ்ணா நகரில் மாநகர் மாவட்ட கழக அலுவலகத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. மாநகர அவைத்தலைவர் பன்னீர்செல்வம் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த கூட்டத்தில் கழக அமைப்பு செயலாளர் செம்மலை மற்றும் சிங்காரம், மாநகர் மாவட்ட கழக செயலாளர் AKSM பாலு ஆகியோர் முன்னிலை வகித்திருக்கிறார்கள். அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி வருகிறார். குறிப்பாக தமிழகத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணிகள் இம்மாதம் 4ஆம் தேதி தொடங்க உள்ளது. தொடர்ந்து ஒரு மாத காலம் நடைபெறவுள்ள இந்த பணிகளில் கழக நிர்வாகிகள், அதிலும் குறிப்பாக பூத் கமிட்டி நிர்வாகிகள் அவரவர் பகுதிகளில் தேர்தல் அலுவலர்கள் மேற்கொள்ள உள்ள அந்த திருத்தப் பணிகளை கவனமுடன் கண்காணிக்க வேண்டும் என்றும் பொதுச் செயலாளர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள். அது மட்டுமில்லாமல் ஒவ்வொரு பகுதிகளிலும் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் சரியான காரணத்திற்காக தான் நீக்கப்பட்டுள்ளதா என்பதையும், இறந்தவர் பட்டியல் மீண்டும் இடம்பெறாமல் இருப்பதற்கான அந்த ஆய்வையும் மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். இரட்டை பதிவு, அதாவது 2 இடங்களில் வாக்கு இருந்ததென்றால் அதை உரிய முறையில் நீக்குவது தொடர்பாகவும் ஆதாரத்துடன் தகவல்கள் சேகரித்து தேர்தல் அலுவலர்களிடம் சமர்ப்பித்து அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து ஆலோசனைகளை வழங்கியிருக்கிறார். இந்த கூட்டத்தில் மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் வெங்கடாஜலம், மாநகர பொருளாளர் வெங்கடாஜலம், தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாலசுப்ரமணியன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MK செல்வராஜ், சக்திவேல், ரவிச்சந்திரன் மற்றும் பகுதி கழக செயலாளர்கள், வட்டக்கழக செயலாளர்கள், பொதுக்குழு உறுப்பினர், சார்பு அணி மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அருண்.